ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு முற்றிலும் புதுமையாக நல்லா டேஸ்டியாக அதே சமயம் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பாருங்கள் உள்ளே எப்படி ஃப்ளஃபியாக இருக்குன்னு. இதுக்கு நம்ம சோடா இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. முழுக்க முழுக்க அரிசியும் துவரம் பருப்பும் வச்சு இந்த ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசியும் எடுத்திருக்கேன். அதே கப்பால் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 கப்பு அரிசி எடுக்கிறோன்னா அதில் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இது இட்லி அரிசி அல்லது சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எதில் வேணால் செய்யலாங்க. இப்போ இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா 2-3 தடவை அலசி அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்சுருக்க அரிசியும் துவரம் பருப்பையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம துவரம் பருப்பு சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. உடம்புக்கும் அவ்வளோ நல்லதும் கூட இந்த ஸ்நாக்ஸு. இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த குறைன்னு ரவை பதத்துக்கு அரைஞ்சி வரும். அதுக்கப்புறமா இது கூட அதே கப்பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை கப்பு வரைக்கும் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இது கூட ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 சிட்டிகை உப்பும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால வெல்லத்தில் இருக்கிற அந்த இதுவே சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வழவழன்னு இருக்காது, கொஞ்சம் தெரியாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் மென்று சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் ஒரு சின்ன கப்பால் எடுத்தாலே போதும். இது அதிகமான அளவு வருங்க மாவு நமக்கு. இப்போ இதை இந்த மாதிரி எண்ணெயில் ஸ்பூனால் எடுத்து போடுறதுனாலும் எடுத்து போடலாம், அல்லது இந்த மாதிரி கையால் சின்ன சின்னதாக கிள்ளி போடுறதுனாலும் கிள்ளி போடலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு போட்டு காமிக்கிறேன். இப்போ கையால் போட பிகினர்ஸ்க்கெலாம் பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெயில் பொரித்து சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் குழிப்பணியார சட்டியில் குழிப்பணியாரமாக ஊற்றி எடுத்து சாப்பிட்டாலுமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா ஊற்றின உடனே கரண்டி வச்சு கலக்காதீங்க. ஒரு நிமிஷமாவது அப்படியே வேகட்டும். ஏன்னா துவரம் பருப்பும் அரிசியும் சேர்த்துருக்கோம். அதை நம்ம உடனே கரண்டி வச்சு கலந்தோம்னா பிரிஞ்சு போகும். அதனால் நல்லா ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும், அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வெல்லம் சேர்த்ததுனால நீங்கள் பொன்னிறமாக ஆனதோடனே எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். நல்ல ஒரு கொஞ்சம் டார்க்கான ஒரு கலர் வரும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ்லாம் அடங்கின உடனே நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இது நம்ம சோடா எதுவுமே சேர்க்காட்டி போனாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குங்க. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இதே கையால் எடுத்து போடுறதா இருந்தால் கை கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம மினி போண்டா போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டோம்னா இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 நாள் வரைக்கும் கூட வச்சுருக்கலாங்க, கெட்டு போகாது. ஏன்னா இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை, அப்படியே அரைச்சி செய்திருக்கோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு சுட இப்படி செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி துவரம் பருப்பு இந்த 2 பொருள் இருந்தாலே போதும், சட்டுன்னு இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பரான நல்ல கிறிஸ்பியாக அதே சமயம் உள்ள நல்ல ஃப்ளஃபியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.